பல பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அதில் பல பேருக்கு நான் எப்படியாவது என்னுடைய சொந்த ஊரிலே குடியிருக்க வேண்டும், சொந்த ஊருக்கு நான் போய்விட வேண்டும். அதிலும் இந்த வயதானவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்பொழுது இருப்பதை விட நமக்கு முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறையில் இருக்கிற வயதானவர்களை பார்ப்போம். ஆனால் அவர்களுக்கு ஒரு வைராகியம் இருக்கும். என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் போய்விட வேண்டும், நான் பிறந்த நான் வளர்ந்த இடத்திற்கு நான் எப்படியாவது போய்விட வேண்டும் என்கிறதான எண்ணம் அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். அவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் மரிக்கும் பொழுது நீங்க அங்கதான் கூட்டிட்டு போகணும், நான் மரிக்கும் போது என்னை அங்கதான் அடக்கம் பண்ணணும், சாக போறேன்னா என்னை அங்க கொண்டு போய் சேர்த்துரு என்று சொல்லி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே ஆதியாகமம் 47:29 அதே தான் நடக்கிறது. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பதாக யோசேப்பை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்னவென்றால், என்னை நீ இந்த எகிப்திலே அடக்கம் பண்ணக்கூடாது, என்னுடைய முற்பிதாக்கள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அங்கேதான் மம்ரேயிலே நீ என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அந்த 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 சத்தியத்தையும் யோசேப்பு செய்து கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் அங்கே செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும், அங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும், இங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை விட நமக்கென்று ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டை அடைவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்ய வேண்டும். அந்த பரம கானான், பரலோகம் என்கிற அந்த நாடு நமக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாட்டிலே போய் சேர்வதுதான் நம்முடைய நோக்கம். இங்கே பரிசுத்தமாய் வாழ்ந்து பாடுகளை கடந்து, கஷ்டங்களை கடந்து, கண்ணீரை தாண்டி, இவைகளை எல்லாம் கடந்து சென்று நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நித்தியமாக அந்த பரலோகத்திலே தேவனோடு கூட வாழ வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு கூட அதற்கான காரியங்களை செய்வோமானால் நாம் அந்த நாட்டை அடைய முடியும். நமக்கு ஒரு நாடு உண்டு.